நேத்திக்கு வெங்காய வடகம் கேட்டால் தாளிப்பு வடகம் அதுக்காக போட்டிருக்கிறேன். வெங்காயம் 1 கிலோ வெங்காயம், 150 பூண்டு, எல்லாத்தையும் நைஸாக அரிஞ்சிக்கணும். வெங்காயம் தோல் ஃபுல்லாக உரிக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் உரிக்கணும் தோல், அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. அப்புறம் கடுகு 1 ஸ்பூனு, இந்த 1 கிலோவுக்கு 1 குழிக்கரண்டி சின்ன கரண்டியால் 1 கரண்டி கடுகு, வெந்தயம் கொஞ்சம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு போட்டு நல்லா பெசரி, உப்பை போட்டு மஞ்சத்தூளை போட்டு ராத்திரி பெசரி அமுக்கி வச்சிடணும், கருவேப்பிலையெல்லாம் போட்டு. இப்போ காலம்பரைக்கு உளுந்து இந்த மாதிரி அரைக்கணும், ஊற வச்சு குறன்னு இப்படி அரைக்கணும், 1 2 அரைச்சி இதில் போட்டு பிசைஞ்சி அப்படியே பெருசு பெருசாக உருட்டி வெயிலில் வைக்கணும். சாயங்காலம் எடுத்து உருட்டணும். அப்போ காட்டுறேன் சாயங்காலம். இதை போட்டு இதே மாதிரி பெசரிடணும். இதே மாதிரி பெசரிட்டு எண்ணெயெல்லாம் இப்போ ஊற்றினா கருப்பாக போயிடும் வடகம், எண்ணெய் ஊற்றக்கூடாது. அப்புறமா தான் தொட்டு பிடிக்கிறதோடு இருக்கணும். இதில் பிசைஞ்சால் வடகம் கருப்பாக போயிடும், எண்ணெய் ஊற்றாமல் போடணும். அப்புறம் தொட்டு பிடிக்கிறது தான். பார்த்தீங்களா, உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இது எல்லோரும் சோம்பு போடுவாங்க, நாங்கள் ஆனால் சோம்பு போட மாட்டோம். அதனால் சின்ன ஜீரகம் தான் போடுவோம். இதை போட்டு அப்படியே பிடிச்சி வச்சு அப்படியே எடுத்து காஞ்சி சாப்பிடலாம். அப்புறம் சொல்கிறேன். நல்ல வெங்காய வடகத்துக்கு 1 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 150 உளுந்து ஊற வச்சு 1 2 உடச்சி போடணும். அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி டெய்லி பிடிக்கணும். எண்ணெயை தொட்டு தொட்டு வழக்கெண்ணெயை தொட்டு தொட்டு பிடிச்சி, வழக்கெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். வழக்கெண்ணெய் வேண்டாதவங்க சமையல் எண்ணெய் போட்டுக்கலாம். இதே மாதிரி தொட்டு தொட்டு பிடிக்கணும். இதை வெயிலில் வைக்கணும். அப்புறம் சாயங்காலம் எடுத்து மறுபடியும் பிடிக்கணும். அப்புறம் காலம்பரம் பிடிக்கணும். இதே மாதிரி பிடிச்சி 4 நாள் காயணும். காய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு அப்புறம் 10 நாள் கழித்து 1 தடவை காயணும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஈரம் வெளியில் வரும். அதனால் 10 நாள் வச்சுருந்து அப்புறம் 1 தடவை வச்சா தான் நல்லாயிருக்கும் வடகம். இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.